கரெக்டா மருமக வர தெரிஞ்சுட்டு என்ட்ரி குடுக்கறா பாரு. அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, அவன் மண்டை வெடிச்சிரும். சட்டப்பட்டு இவளை பேசி அனுப்பிடுறான். அப்புறம் மருமக சம்பளம் கொண்டு வந்து கொடுக்கும்போது இவ கண்ணு வச்சிருவா. நான் நாச்சியம்மா மணி ஆயிட்டே இருக்குன்னு அவன் மருமகளை காணா, வேலைக்கு போனாலா ஊர் சுத்த போனாலா? இவ ஊரா சுத்தி சுத்தி சோறு வாங்கி திங்கிற அது தெரியாது. என் மருமக வேலைக்கு போயிட்டு வரது இவ கண்ணு உடுத்துது. இவ எப்படியோ உசுப்பேத்தி நம்மளுக்கும் மருமகளுக்கும் ஆகாம பண்றா. இவ ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி விடணும். யாரடி அதை நடு வீட்டுக்குள்ள தலையில துண்ட போட்டு வந்துகிட்டு இருக்காவ? நான் தான் வாடி மாதிரியே வா. உனக்கு என்ன வேணும்? டீ குடிக்கிறியா, காப்பி குடிக்கிறியா, இல்ல பால் குடிக்கிறியா, இல்ல மோர் கலக்கி தரவா? வேலை போய் செஞ்சுட்டு களைப்பா வந்துருப்படி மருமவள. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அத்தை உனக்கு எல்லாம் நான் செய்யறேன். சும்மா நாளையில தண்ணி மொத்த கொடுக்க மாட்டேன். இது என்ன இவ்வளவு கவனிப்பா இருக்கு? ஓ, சம்பள காசு வாங்கிட்டு வந்திருப்பான்னா. சரி சரி, கையில நிறைய வச்சிருக்காத. கையில அந்த சம்பள பணம் வச்சிருப்பேன், அதை கொண்டா பத்திரமா மாமியா உள்ள போய் பூட்டி வைக்கிறேன், இவ கண்ணு படாம. சம்பளம் மாமல சம்பளம். நாச்சியா, ஓ மருமகளுக்கு வேலை போயிடுச்சுடியா? நாச்சியம்மா, அவ என்ன வேலைக்கு போனான்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிச்சுன்னா நீயே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவியாக்கும். ஓ மருமக அந்த சிம்பரன் கூட சேர்ந்து எங்க வேணா நினைக்கிற? பார்த்தா அவளக்க ஹோட்டலுக்கு. என்னது பாக்குறவா? ஐயோ, அப்ப நீ ஆபீஸ் போய் வேலை பார்க்கலையா? நீ இப்படி பேசுறியே, உன் மருமக வாய திறக்கறான்னு பாரு. திறக்கலல்ல அடிய மூக்காய். இப்ப எங்க போயிட்டு வர ஒழுங்கா சொல்லு. என்ன அவ சொன்ன மாதிரி பாத்திரம் தான் போயிட்டு வந்தியா? சரி, எங்க போனா என்ன? சரி, சம்பளம் கவரை கொடு. அந்த குழந்தைய ஏன் கேட்கற? சம்பளமே கொடுக்காம வரட்டி விட்டாங்க. இவளுக்கு வேலை போச்சு, அந்த சிம்பரனுக்கு வேலை போச்சு. நான் தான் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேனே, நான் சாப்பிட்றதுக்கு கூட தெரியாம உன் மருமக வந்துட்டு அந்த ஹோட்டல் கடைக்காரனே திட்டு வந்துட்டான். ஓ, அதனாலதான் ஹோட்டல்ல குரங்க மாதிரி ஒரு மூஞ்சி நம்மளே பார்த்துட்டே இருந்ததுன்னா அது நீ தானே கண்ணாத்தா? ஏண்டி கண்ணாத்தா சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு வேலை போயிடுச்சா? ஆபீஸ்க்கு வேலை போறேன்னு சொல்லிட்டு போய்விட்டு இப்ப பாத்திரம் விளக்க நீ போயிட்டு வரியா? அந்த கர்மத்தை நீ வீட்லயே செஞ்சா உனக்கு 3 வேளை சாப்பாடு நானே போடுறேனே, அப்புறம் எதுக்கு நீ ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறேன்னு கேக்குறேன். எனக்கு இப்ப உன்னை பார்த்தா வெறி வருதுடி மூக்காயி. சம்பளமும் இல்ல, வேலையும் இல்ல. இனிமே வேலைக்கு போறேன்னு சொல்லி பாரு, கை காலை ஒடிச்சா அடுப்புல வச்சு போறேன் நானு. இவளுக்கு ஒரு வேலையே இல்லையாட்டுருக்கு. யார் என்ன பண்றான்னு கண்காணிச்சுட்டே இருப்பாங்களாட்டுருக்குது. பேர் தான் கண்ணாத்தான் பேர் வச்சாங்களாட்டுருக்குது. இருடி, ஒரு நாள் அந்த கண்ணுல பச்சை மிளகாய அரைச்சு ஊத்தி விடுறேன், 2 மாசம் கண்ணு தெரியாம திரி. அப்பதான் மித்த குடும்பம்லாம் நல்லா இருக்கும்.